கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 23 வசனம். ரோமர் 1:23, ரோமன்ஸ் 1:23. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அதாவது கர்த்தர் எல்லா மனுஷனுக்கும் கர்த்தரை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை அவனுடைய இருதயத்தில் ஆண்டவர் போட்டிருந்தாலும், மனுஷன் என்ன பண்ணுறான், இயற்கையாக அவனுக்கு எதையாவது ஒன்று ஆராதிக்கணும். அதனால் என்ன, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இது எல்லாத்துக்கும் ஒப்பாக. அதனால தான் 10 கற்பனைகள் யாத்திராகமத்தில் கொடுக்கும்போது அதில் அவர் சொல்லக்கூடிய முதலாவது கற்பனை என்ன, யாத்திராகமம் 20:3 என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன். நான் என்ன பண்ணாத, எந்த ஒரு சொரூபத்தையும் நீ உண்டாக்கி அதை நீ வணங்காத. ஆனால் எங்கே வந்தது இந்த விக்கிரக ஆராதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கிறதுக்கு முன்பாகவே ஆபிரகாம் வேற காரியம்தான் பண்ணி கொண்டிருந்தார். நீங்கள் யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். எப்படி? இப்போ கர்த்தர் கற்பனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, வேற சொரூபங்கள், விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்லும்போது, நீ என்ன பண்ணு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்கிட்ட வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இது. நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 13 பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள், ஞானதரிஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திட சாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்ததும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போனபடி கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவர் கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களுடைய பண்ணின உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்து அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று அக்கற்பனையெல்லாம் விட்டு நீங்கள் அதை ஆராதிக்கக்கூடியவங்களா வந்தீங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், கர்த்தர் கொடுத்த கற்பனையை பார்க்குறோம். முன்னாடி முற்பிதாக்கள் இருந்தாங்க, அதுக்கு பின்னாடி வந்தாங்க. ஆனாலும் இஸ்ரவேல் தேச மக்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தரை விட்டு வேறு அந்நிய தெய்வங்களை தேடக்கூடியதா, சொரூபங்களை பண்ணக்கூடியதா இருக்கக்கூடிய மக்கள். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை விட்டு அழிவுள்ள மனுஷர்கள். இன்றைக்கி எவ்வளோ பேர் தெரியுமா ஒரு மனுஷனை பின்பற்றி போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சாமியார் இல்லை ஏதாவது ஒரு இது ஆளை பின்பற்றக்கூடியதா. இவ்வளவு ஏன், கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்களே இன்றைக்கி கிறிஸ்துவை காட்டிலும் ஊழியக்காரர்களுக்கு அதிக மரியாதையும் அதிக கனத்தையும் கொடுத்து ஊழியக்காரர்களை பின்பற்றவங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க. அது மாத்திரமல்ல, எல்லா மிருகங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சைவத்தில் எதெல்லாம் பார்த்து பயந்தாங்களோ, அது மாடு, அது பாம்பு, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உலகத்தில் எல்லா விதமான மிருகங்கள், எல்லா விதமான பறவைகள். ஏன்னா நம்ம பைபிளில் பார்க்குறோம், பெயல் சபூல் என்று சொல்லக்கூடிய, அது யார்? கொசுக்களுடைய பிதா. எது? கொசுக்களுடைய பிசாசு. யோசிச்சு பார்த்தீங்களா?
கொசு ஒரு பிசாசு, அதுக்கு ஒரு தலைவன் இருக்குதா, அதை கொண்டாடக்கூடியதா. அப்போ என்ன, எல்லா பறவைகள், ஊரும் பிராணிகள் இது எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒப்பாக, தேவனுக்கு ஒப்பாக மாற்றக்கூடியது. நீங்கள் நினைக்கலாம், அண்ணே நான் அப்படி இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஊழியக்காரனையோ, இல்லை உங்கள் வேலையோ, இல்லை உங்கள் வீட்டையோ, இல்லை உங்கள் மனைவியோ, இல்லை உங்கள் பிள்ளையோ, உங்கள் கணவனையோ நீங்கள் சொரூபம் மாற்றாமல் இருங்க. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் வீட்டில் தான் விக்கிரகம் இல்லைன்னு அவசியம் இல்லை, தங்களுடைய இருதயத்தில். அதே மாதிரி ஆண்டவரே, இந்த செய்தியை முதலாக கேட்கிறவர்கள் வேறு யாராவது இருந்தால், உம்மை அறியாதவர்கள் இருந்தால், அவர்களும் அதை விட்டு ஆண்டவரை உம்மை மாத்திரம் நமஸ்கரிக்கவும், உம்மை மாட்டும் ஆராதிக்கவும் எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.